லவ் பண்றது நிப்பாட்டிடலாமா இல்ல பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிடலாமா? பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிடலாமா? பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? இந்த லவ்வர் கால் பண்ணிட்டா. சொல்லுடா. உனக்கு தாரா பூ வாங்க போறேன். உனக்கு ஒரு பாட்டே போட்டிருக்கேன். பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள். ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்கேன் லவ்வர் காண்டி. கூச்சமே இல்ல. நீங்க ஒண்ணும் இல்லைண்ணே, ஜஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்து லைட்டா 2 வாரத்தை சொல்லி தகவலை சொல்லி இந்த மாதிரி ஃபோன் அடிச்சு தரேன், பிரச்சனை பண்ணாதம்மா அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. முடியாது. நான் எங்கள் சித்தப்பான்னு சொல்லிடுறேன். எனக்கு சித்தப்பா கிடச்சிட்டாரு, எங்கள் அப்பாவுடைய தம்பி. சரி சித்தப்பா கிளம்பு சித்தப்பா. நான் பேசி முடிச்சுருந்தேன். எனக்கு இன்னைக்கு சந்தேகப்படுறீல, எல்லா சந்தேகத்துக்கும் அவரே பதில் சொல்லுவார். பொண்டாட்டி வச்சு லவ் பண்ணிருக்க கூடாது. பாவம் பண்ணிட்டடா பாவி பயலே. ஓ, கல்யாணம் பண்ணதே ஒரு பெரிய தப்பா இருக்கு. என்னை போட்டு டார்ச்சர் பண்றியா? என்ன இது? பயமா, நான் கூப்பிடுறேன். பிராய்லர் கோழியாவது ஒரே நல்ல கழுத்துறது கொண்டுருவாங்க, இது டெய்லி வந்து கழுத்துறது கொள்ளுதுனே. பிராய்லர் கோழியாவது ஒரே நல்ல கழுத்துறது கொண்டுருவாங்க, இது டெய்லி வந்து கழுத்துறது கொள்ளுதுனே. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. அண்ணன் வந்துட்டு எனக்கு என் டைவர்ஸுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு சாட்சிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. மச்சிருந்தா வைக்கல எல்லாமே இருக்கு. பரவாயில்ல, எல்லாமே அண்ணன் செய்யறாரு. உண்மையிலே வைக்கல இருக்கு, ஜென்ஸ் வைக்கல இருக்கு, எல்லாம் இருக்கு. வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு. என்ன செய்தி இன்னைக்கு நியூஸு? ஸ்பெஷல் நியூஸ் எதுவும்? பொம்பளை படமாக பார்த்துட்டு இருக்கீங்க. இவருக்கு இதான் வேலை. அரசியல் பதிவா? அடுத்து இந்த என் லவ்வர் கூப்பிட்றா. அடுத்து என்னண்ணே, எத்தனை வீட்டுக்கு கிருட்டுன்னு சொல்லுது பாருங்கண்ணே. சொல்லுமா, இந்த பர்ச்சேசிங்கில் இருக்கேன்டா. சார் இருக்காரு பக்கத்தில். மேனேஜர் இருக்காரு, அவரோட தான் இருக்கிறேன். பர்ச்சேசிங்கில் இருக்கேன். இந்த சார் பார்த்துட்டு இருக்காரு, கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. அவர் கணக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். உண்மை தாண்டா, பொய் சொல்ல மாட்டேன். நான் என்னைக்கு பொய் சொல்லிக்கேன். நான் யார் போனே எடுக்கலாமே, பொண்டாட்டி போனோடு எடுக்கலாம், உன் போனதான் எடுப்பேன். பொண்டாட்டி போனோடு எடுக்கலாம், உன் போனதான் எடுப்பேன். ஆமாம், பார்த்து முடிச்சுடுமா, வந்துடுறேம்மா. என்னண்ணே போட்டு டார்ச்சர் பண்ணுறாளுங்க, மண்டையை சொரிய வேண்டியதாக இருக்குண்ணே. பொண்டாட்டி வச்சு லவ் பண்ணியிருக்க கூடாது. பாவம் பண்ணிட்டடா பாவி பயலே. என்னண்ணே செய்யலாம் சமாளிக்கிறதுக்கு? இந்த படிக்கிறீங்கள, பேப்பர் படிக்கிற நல்ல நாலேஜானால தானே இருப்பீங்க, அதுக்கானு கேட்குறேன். நான் படிக்கவே இல்லை முட்டா. நீங்கள் ஒன்றும் இல்லைண்ணே, ஜஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்து லைட்டாக 2 வாரத்தை சொல்லி தகவலை சொல்லி இந்த மாதிரி ஃபோன் அடிச்சு தரேன், பிரச்சனை பண்ணாதம்மா அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. முடியாது. நான் எங்கள் சித்தப்பான்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைம்மா, சித்தப்பாட தான் இருக்கேன். எந்த சித்தப்பாவா? என்ன கேள்வி கேட்குற? இவர் தான் என் பிரச்சனைக்கெல்லாம் இவர் தான் முடிவு கட்ட போறாரு. வா சித்தப்பா கூட்டு வந்துருவா. கறி குழம்பு அடிச்சு வை. எனக்கு சித்தப்பா கிடச்சிட்டாரு, எங்கள் அப்பாவுடைய தம்பி. சரி சித்தப்பா கிளம்பு சித்தப்பா. நான் பேசி முடிச்சுருந்தேன். எனக்கு இன்னைக்கு சந்தேகப்படுறீல, எல்லா சந்தேகத்துக்கும் அவரே பதில் சொல்லுவார். கூப்பிட்டு வரேன். எனக்கு எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, நான் கூப்பிட்டு வரேன். இனிமேல் நீங்கள் தான் எல்லாமே சொல்லிட்டேன். அதுவே சின்ன மாமனாரும் சொல்லிடுச்சு. அவரை ஏன் இழுக்கிறீங்க? பாவம் அவரு செவனான இருக்க என்ன வந்து மம்முழுக்கிறான். பொண்டாட்டி பிரச்சனை, இங்கிட்டு லவ்வர் பிரச்சனை, ஏதாவது ஒரு முடிவு கட்டி விடுங்க வாங்க. நாம இருக்க முடியாது. ஓ சாமி வேற போறீங்களா? கிளம்புறீங்களா? ஆமாடா, என்ன போகுது? கூட இருக்கு. ஐயோ, என் ஒய்ஃபு கூப்பிட்டா. ஹலோ, ஆமா இந்த இங்கே நிற்கிறேன். இந்த பூக்கடை பஜார்லாம நிற்கிறேன், பூ வாங்கிட்டு இருக்கேம்மா. அண்ணா இது பூக்கடை பஜார் தானே? இப்போ கேளு, வேணா நம்பலை. நான் பூக்கடை பஜார் தானே? ஆமாம், பூக்கடை பஜாருங்க. சத்தம் கேட்கலையா? பூன்னு கேட்கலையா உனக்கு? கத்துனே பூ கத்துனே. சத்தம் கேட்கலையா? பூன்னு கேட்கலையா உனக்கு? கத்துனே மல்லிகைப்பூ சார் எடுத்து வைங்க. மல்லிகைப்பூ தானா? எது காய்கறி வேணுமா? காய்கறி கடைக்கு போகலாமா? மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன். எவ்வளோ வாங்கிட்டு வர? மாடு தவணைக்கு போய் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாமா? பூ நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. பூரா இப்போ கட்டு பூரா. சரி இந்த வரேன், பார்த்துட்டு. லவ்வரோட வந்திருக்கேன், லவ்வரோட நிப்பாட்டு வந்திருக்கேன். என் பொண்டாட்டி கால் பண்ணுறா. அதில் கரெக்டாக இப்போ என் லவ்வருக்கு வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பொண்டாட்டி கால் பண்ணுறா. யார் சாமி? என்ன செய்யலாம்? லவ் பண்ணுறது நிப்பாட்டிடலாமா இல்லை பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிடலாமா? பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? இந்த லவ்வர் கால் பண்ணிட்டா. சொல்லுடா. அந்த வந்துட்டேன்டா, ஒரு 2 minutes. அந்த நம்ம அண்ணன் வந்திருக்காரு. பூ உனக்கு தாரா, பூ வாங்க போகிறேன். உனக்கு ஒரு பாட்டே போட்டிருக்கேன். பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள். ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்கேன் லவ்வர் காண்டி. கூச்சமே இல்ல. வெயிலுக்கு தான் சரி உட்காந்து போவோம், லைட்டா நல்லா இருக்குல்ல, உட்காருவோம். அதை விட மோசம். நான் இந்த இடத்துல 35-40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம் விளாடுறீங்களா?
சொல்லு. வந்திருக்கேம்மா, காய்கறி வாங்க தாம்மா வந்திருக்கிறேன். ஐயோ, காய்கறி கடையில் தான் நிற்கிறேன். சொன்னா நம்ப மாட்டே நீ. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? கத்திரிக்காய் கத்திரிக்காய் வேணுமா? எவ்வளோ வேணும்? கத்திரிக்காய் வேணுமா? எவ்வளோ வேணும்? கத்திரிக்காய் ஒரு 1 கிலோ போடுங்கண்ணே. அம்மா இல்லம்மா, கார் வண்டிலாம் போத்தனமா வச்சுக்கோங்க. என்னம்மா கல்யாணம் பண்ணாலே இந்த தொல்லையாம்மா? விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குமா? வெயில் காலம்மா, நீ போட்டுக்கிட்டு கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்க. கேரட் இருக்காப்பா? கேரட் இருக்காது. கேரட் இப்போ இருக்காதான், கொஞ்சம் வெள்ளனத்துலேயே வந்துருக்கோம். வெள்ளன காலி ஆயிடுச்சான். ஊட்டி கேரட் இருக்கான். காலையில் நாளைக்கு வர சொல்றாரு. சரி, இந்த கூப்பிடுறோம், அந்த இருமா, அந்த பேசிட்டு கூட. ஐயோ, பெரிய தொல்லைங்க அந்த கல்யாணத்தை பண்ணிவிட்டு. அப்படியா இருக்கு? இல்லை, நான் வெயிலுக்கு வந்து உட்காந்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இந்த கணக்குள்ள போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரமான்னு சொன்னேன். டார்ச்சர் பண்றாங்கப்பா. கல்யாணத்தை பண்ணிட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நாங்களாம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கவும் மாட்டோம். எதா இருந்தாலும் வாங்கி செய்யும். காசை கொடுத்துருவியா? கஷ்டமா இருக்கு. இப்போ வெயிலில் உட்காந்துட்டு இருக்கிறேன், கத்திரிக்காய் கத்த முடியுமா? இதெல்லாம் ஒரு பழம். போன் வந்துச்சு வருங்க திருப்பி. ஐயோ, ஆனந்தமே இப்படி போட்டு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றிய. வாங்கிட்டேம்மா, வந்துட்டு இருக்குமா, அந்த ஆட்டோவுக்கு நின்றுட்டு இருக்குமா. காய்கறி கடையை தாண்டி சைக்கிள் கடைக்கு வந்தேம்மா. சைக்கிள் நிற்கிறேம்மா, நம்மளே நான் பேசுமா. சைக்கிள் விளாத்துட்டு இருக்கீங்களாப்பா? இந்த இங்கே நின்று இருக்குமா, கொஞ்ச நேரம் சும்மா நிழலுக்கு நிற்கிறேம்மா. ஏன் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க? கட் பண்ணிட்டான். ஸோ பொண்டாட்டி பிரச்சனை, சாப்பிடாம வந்துட்டேன். அதே பிரச்சனை உங்கள் வீட்டில் அதே பிரச்சனையா? சண்டை ஓட்டு தான் வந்துருக்கீங்க. அடி குடிச்சிட்டு தான் அடிச்சுட்டு வந்துருக்கீங்களா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கறிக்கடை தாம்மா வந்திருக்கேன். நாட்டுக்கோழி வேணுமா? நாட்டுக்கோழி இருக்கான்னு கேட்குறேன். நாட்டுக்கோழி இருக்கானே? நாட்டுக்கோழி இல்லையா? பிராய்லர் தானா? பிராய்லர் தாம்மா இருக்காம்மா. கோழிக்கடை தாம்மா வந்திருக்கேன். நம்புமா, என்னம்மா போட்டு கொண்டு எடுக்கிற? இந்த ஃபோனை கொடுக்குறேன், வேணா பேசு. நம்பலாம். என்ன கடைன்னு மட்டும் சொல்லுவாங்க. பேச மாட்டாங்க, திமிர் எடுத்தவங்க. நீ கடை பேர் மட்டும் சொல்லுவாங்க. கோழி கடை தான், கோழி கடை. காலனி பேச மாட்டாங்க. ஹலோ, என்கிட்ட பேசுறீங்களா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது. ஓ, கல்யாணம் பண்ணதே ஒரு பெரிய தப்பா இருக்கு. என்னை போட்டு டார்ச்சர் பண்றியா? என்ன இது? வைமா, நான் கூப்பிடுறேன். பிராய்லர் கோழியாவது ஒரே நல்ல கழுத்துறது கொண்டுருவாங்க. இது டெய்லி வந்து கழுத்துறது கொள்ளுதுனே. பிராய்லர் கோழியாவது ஒரே நல்ல கழுத்துறது கொண்டுருவாங்க. இது டெய்லி வந்து கழுத்துறது கொள்ளுதுனே. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. கல்யாணம் பண்ணது தானே, பொண்டாட்டி தானே, கொஞ்சம் உட்காந்துக்கிறவனே. எனக்கெல்லாம் 25 வருஷம் ஆச்சு. இப்போ ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரத்தில் வருவீங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவர் வீட்டில் அதுக்கு மேலே வரவே வேணும் சொல்லிட்டாங்க உங்க வீட்டில். ஐயோ, ஒரே குஷ்டமப்பா. 10 நிமிஷத்தில் வாங்கினா எப்படி வர முடியும்? எங்க கேகே நகர் இங்கே வந்தேன். இந்த வழியே வந்த ஒரு வேலையா என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணி. நாட்டுக்கோழி தான் வேணும். நாட்டுக்கோழி எங்கே போகிறது? ஒன்னா ஷாப்பில் இருக்கு. நாட்டுக்கோழி ஒன்னா ஷாப்பில் இருக்குமா? எப்படி போகணுமா? நேராக போங்க. அண்ணன் வந்துட்டு எனக்கு என் டைவர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சாட்சிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா, சாட்சிக்கு வருவீங்களா? வருவியா? அப்படி உங்ககிட்ட வைக்கலன்னா சொல்லுங்க, நம்ம வைக்கல கொடுக்குறோம். வக்கீல் மட்டும் கொடுக்குறீங்க? எல்லா வேலையும் பார்க்குறியா? எல்லா அமௌண்ட் இருக்கு. நம்ம கைவசம் எல்லாம் இருக்கு. மச்சில் தான் வைக்கல, எல்லாமே இருக்கு. பரவாயில்ல, எல்லாமே அண்ணன் செய்யறாரு. வைக்கல இருக்கு, ஜென்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஆனால் இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்றதுக்கே மனிதர்கள் தான். நம்ம என்னன்னு நம்ம கஷ்டத்தை பத்தி சொல்றாங்க, நம்ம கஷ்டத்தை பத்தி நம்ம சொல்ல போறோம். சரி சரி, உன்னுடைய கஷ்டத்தை சொல்ற. இந்த கஷ்டம் இப்படி இருந்தா அப்படி போகாது. ஒண்ணுக்கு ஒன்று சண்டை ஓட்டா பிரச்சனை தீராது. உனக்கு பிடிக்கல, நீ வெட்டி போ. வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பார்க்க போறேன். அப்படி போயிடணும். சரி, ஓகே. நான் இந்த வீடியோ போட்டுக்கலாம்ல? போன்னு. ஓகே, சூப்பர்ண்ணே. நன்றிண்ணே. இந்த வீடியோ மட்டும் அந்த வீடியோ போட்டு அந்த கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கேன். எதுன்னு நான் என்ன தப்பா சொல்ல போறேன்? தப்பு பண்ணல. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஃபன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், எங்க வீட்டுல நடக்கிறது உனக்கு, உங்க வீட்டுல நடக்கிறது எனக்கு. நடந்தாலும் எதுவும் கவலைப்படாத. பிடிக்கலையா ஒதுங்கி போயிட்டு. சண்டை மட்டும் இருக்கக்கூடாது. சண்டை மட்டும் இருக்கக்கூடாது. கை கட்டினேன். ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுவாங்கல்ல, சும்மா ஒரு என்டர்டெயினாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு வீடியோ. இந்த ஆப்போசிட்டில் கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு கையை கட்டினேன். இன்னும் யூடியூப் வீடியோ ஆப்போசிட்டில் கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க, கேமரா வச்சுருக்கேன். யூடியூப் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்.